எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 மந்த்ல இப்போ எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 500 rupees. அந்த எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 19ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதே மாதிரி 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் மே வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ப்ளஸ் மந்த்லி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் மட்டும்னா 250 வித் மந்த்லி பிடிஎஃப் ஓட வேணும்னா 550. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ், எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் PR கவாய். இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் மாணவர்களின் மொத்த சேர்க்கை சதவீதம்? ஆன்சர் 51.3%. மூன்றாவது கேள்வி, பிறப்பின் அடிப்படையிலேயே பெண் பாலினம் தீர்மானிக்கப்படும் என்று எந்த நாடு தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன் நாடு. நான்காவது கேள்வி, இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தின் ரயிலில் ATM வசதி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஐந்தாவது கேள்வி, அரண் என்னும் பெயரில் யாருக்கு தங்கும் இல்லங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருநங்கைகளுக்கு. ஆறாவது கேள்வி, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி 2இல் சுருச்சி இந்தர் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் தங்கப்பதக்கம். ஏழாவது கேள்வி, நாட்டின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் உத்தரகாண்ட் மாநிலத்தில். எட்டாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 5 நாடுகள். ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எந்த ஆண்டு இயக்கப்பட்டது? ஆன்சர் 1853ஆம் ஆண்டு. பத்தாவது கேள்வி, உலக ஹீமோபிலியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 17ஆம் தேதி. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024 to 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த நிதியாண்டு 2024 to 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அப்படின்னா என்னன்னா, இந்தியா வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி மதிப்பை தான் கணக்கிட்டு தான் இந்த வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு இருக்கு, மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ 2024 to 25ல் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா இருக்கு. அதாவது அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவோட ஒப்பிடும்போது இந்தியா வந்து எந்த நாடுகளோட அதிகமாக வர்த்தகம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்கா கூட அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளோ மேற்கொண்டிருக்காங்க, வர்த்தக மதிப்பு எவ்வளவா இருக்குது இரு தரப்பு வர்த்தகம் அப்படின்னா 131.84 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இது எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 4வது ஆண்டாக அதன்படி இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி வந்து சீனா. இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி வந்து ஐக்கிய அரபு அமீரகம். நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், உலகின் மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை கொண்ட நாடு எதுனா 3வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கான பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியல்ல 85வது இடத்துல இந்தியா இருக்கு. உலகின் 7வது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு. ராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியல்ல இந்தியா 4th பிளேஸ். அதே மாதிரி சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல்ல இந்தியா 12வது இடம். அடுத்த ஊழல் தரவரிசை குறியீட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா 96வது இடத்தை பிடிச்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, விண்வெளி துறையில் எத்தனை ஆண்டுகளில் 10,000 கோடி முதலீட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விண்வெளி கொள்கை 2025 ஆனது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த விண்வெளி கொள்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளி துறையில் ஒரு 10,000 கோடி முதலீடானது ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ விண்வெளி தொழில் கொள்கை 2025 தமிழக அரசு 25க்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுல ஒரு 3 இலக்குகள் வச்சிருக்காங்க. அந்த 3 இலக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா விண்வெளி துறையில திறமையான அதே மாதிரி தகுதியானவர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்த்தோம் இல்லையா, அடுத்த 5 ஆண்டுகள்ல விண்வெளி துறையில 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 இலக்குகளை கொண்டுதான் இப்போ விண்வெளி தொழில் கொள்கை
2025 தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. வேற என்ன விஷயங்கள்லாம் இந்த கொள்கையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளி சார்ந்த தயாரிப்புகள், விண்வெளி சார்ந்த கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு காப்புரிமை பெறுவதற்கு பாத்தீங்கன்னா 50% சலுகையை வந்து அரசு வழங்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு முதலீடு ஈர்க்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இல்லையா, அதன்படி ஒரு 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு தொகுப்பானது கொள்கையில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனங்கள், இப்போ விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக நிறுவப்படணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஊதிய மானியமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனம் இந்த வருஷம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே, எம்ப்ளாயி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே ஊழியர்கள், அவங்களுடைய சம்பள தொகை பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டில் 30% எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனம் அதில் 30% வந்து அரசு கொடுத்துருவாங்க. 30% ஊதிய மானியத்தை வழங்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 20% மானியமானது கொடுக்குறாங்க. 3ஆவது ஆண்டில் அந்த விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு 10% ஊதிய மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த கொள்கையில. அடுத்த 3வது கேள்வி, எந்த மாநிலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழி பாடமாக ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இப்போ 1லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது மொழி பாடமாக ஹிந்தியை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், அதாவது என்னன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கு. ஸோ அப்போ அனைத்து மாநிலங்களிலும் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தும் போது அந்த மும்மொழி கொள்கையை அவங்க செயல்படுத்தணும். அதாவது மும்மொழி கொள்கைனா 3 மொழிகள்ல அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தமிழ், இங்கிலீஷ் வந்து கற்பிக்கப்படுது இல்லையா, இன்னொரு மொழி 3வது மொழியாக இந்திய மொழியை ஏதேனும் ஒரு மொழியை வந்து கற்பிக்கணும் மாணவர்களுக்கு. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஏற்கனவே மராத்தியும் ஆங்கில மொழிகளும் பள்ளிகளில் கற்பிக்கப்படுது. அப்படி மராத்தியும் ஆங்கிலமும் கற்பிக்கப்படக்கூடிய பள்ளிகளில் 3வது மொழி பாடமாக இப்போ ஹிந்தியை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க மகாராஷ்டிரா அரசு. எத்தனையாவது வகுப்பு அப்படின்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹிந்தி வந்து 3வது மொழி பாடமாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அடுத்து டஸ்லிக். 4th கொஸ்டின், டஸ்லிக் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா உஸ்பெகிஸ்தான். இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான பயிற்சி தான் இந்த டஸ்லிக் அப்படிங்கிறது. இந்த வருஷம் டஸ்லிக் பயிற்சியுடைய 6வது பதிப்பானது புனேல வந்து தொடங்கப்படுது. மகாராஷ்டிராவின் புனேல 6வது பதிப்பு தொடங்கப்பட்டிருக்கு, டஸ்லிக் 6. அதாவது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. டஸ்லிக் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா நட்பு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். போன வருஷம் இந்த டஸ்லிக் பயிற்சி எங்கே நடந்துச்சுன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டின் டெர்மஸ் மாவட்டத்தில் நடந்துச்சு. இந்த டஸ்லிக் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுலேருந்தே இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையே நடைபெற்று வருது. அடுத்து ரீசன் நியூஸ், எகுவரின் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. சைக்ளோன் 2025ங்கிறது கூட்டு ராணுவ பயிற்சி, இது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடத்தப்படுது. தர்மாகாடியன்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சியை சமீபத்தில் இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து நடத்திருக்கு. அடுத்து வருணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி. 5வது கேள்வி, நான் கண்ட பாரதம் யாருடைய சுயசரிதை நூல்? ஆன்சர் அம்புஜத்தம்மாள். ஸோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பெண் தான் அம்புஜத்தம்மாள். அவங்களுடைய சுயசரிதை நூல் தான் நான் கண்ட பாரதம். இப்போ எதுக்காக அவங்களுடைய சுயசரிதை நூல் பற்றி பார்க்குறோன்னா, இந்த நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற அம்புஜத்தம்மாள் அவர்களுடைய சுயசரிதை நூல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டைட்டில் அப்படின்னா தி இந்தியா ஐசா அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் ஸ்ரீராம் வி என்பவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்புஜத்தம்மாளுடைய சுயசரிதை நான் கண்ட பாரதம், அதோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் தி இந்தியா ஐசா அப்படிங்கிற நூல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அம்புஜத்தம்மாள் பற்றி பார்த்தோம்னா இந்த நான் கண்ட பாரதத்தை 1973 தான் அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல், சுயசரிதை நூல். இவங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1899 ஜனவரி 8ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 1983 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலமா இருக்காங்க. இவங்களுக்கு 1964ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அம்புஜத்தம்மாள் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஆதரவற்றவங்களுக்காக சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற பேரில் ஒரு விடுதியானது நிறுவியிருக்காங்க.
ஆறாவது கேள்வி, நீதி வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சரியான டைம்ல சரியான நீதி வழங்குறதுல கர்நாடக மாநிலம் பெரிய மாநிலங்களுக்கான பிரிவில் கர்நாடக மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்திய இந்திய நீதி அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் இந்திய நீதி அறிக்கை 2025 வெளியிடப்பட்டிருக்கு. இந்த இந்திய நீதி அறிக்கையில என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் நீதிபதிகள் இருக்காங்க. அதாவது 10 லட்சம் பேருக்கு 15 நீதிபதிகள் தான் இருக்காங்க. ஆனால் 1984 அமைக்கப்பட்ட சட்ட ஆணையத்துடைய பரிந்துரையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா 10 லட்சம் பேருக்கு 50 நீதிபதிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ எவ்வளவுதான் இருக்காங்க? 15 நீதிபதிகள் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நீதி வழங்குறதுல பாத்தீங்கன்னா பெரிய மாநிலங்களுக்கான பட்டியல், அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட பெரிய மாநிலங்களுக்கான 18 மாநிலங்களுக்கான பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு. கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆந்திரா, தேர்ட் பிளேஸ்ல வந்து தெலுங்கானா இருக்கு, ஃபோர்த் பிளேஸ்ல வந்து கேரளா, ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுல கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இது 2022 இந்த முதலிடத்துல தான் கர்நாடகா இருக்கு. அடுத்த சிறிய மாநிலங்கள், குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள், அதாவது 1 கோடி வரைக்கும் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் பட்டியல்ல எந்த மாநிலம் வந்து நீதி வழங்குறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா சிக்கிம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து ரீசன் நியூஸ். இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில பாத்தீங்கன்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஊராட்சிகள்ல திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2025 நிதி ஆயக்கூடிய நிதி வள குறியீட்டுல பாத்தீங்கன்னா ஒடிசா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்து 7வது கேள்வி, இந்தியாவின் ரிசர்வ் போலீஸ் படையின் எத்தனையாவது தொடக்க தினம் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 86வது. ஸோ சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் அதாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை. ஸோ இதோட 86வது தொடக்க தினமானது இந்த வருஷம் கொண்டாடப்படுகிறது. ஸோ கவனிங்க, சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தின் நீமூச் அப்படிங்கிற இடத்துல 1939 ஆங்கிலேய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அரசு பிரதிநிதி காவல்துறை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1949 பார்த்தீங்கன்னா இதோடைய பேரை வந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் 1950 மார்ச் 19 பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃப் உடைய கொடி, இந்த படையுடைய கொடியானது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அந்த மார்ச் 19 தான் என்னவா கொண்டாடப்படுது? சிஆர்பிஎஃப் தொடக்க தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 86வது தொடக்க தினம். ஸோ 86வது தொடக்க தினத்தையொட்டி அணிவகுப்பு நிகழ்ச்சியானது இப்போ சமீபத்தில் நடத்திருக்காங்க. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது வந்து சிஆர்பிஎஃப் தினம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 8வது கேள்வி, K2-18b கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான மிக உறுதியான ஆதாரம் இருப்பதாக எந்த நாடு தெரிவித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன். ஸோ இப்போ K2-18b அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் எப்படி உயிரினங்கள் வாழ்தோ அதே மாதிரி அங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கே உயிரினங்கள் இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக அது தொடர்பாக ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதை விட உறுதியான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்டன் தெரிவிச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே என்னென்ன ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த K2-18b அப்படிங்கிற கிரகமானது நம்ம பூமியிலேருந்து ஒரு 124 ஒளி வருட தொலைவில் இருக்கு. ஸோ இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் நீராவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மூலமா 2019 கண்டுபிடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம பூமி எப்படி சூரியனை சுத்திட்டு வருது அதே மாதிரி சூரியனோட பாதி அளவு இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு கிரகத்தை இந்த K2-18b அப்படிங்கிற கிரகமானது ஒரு சரியான தட்பவெப்பநிலை, உயிரினங்கள் இருப்பதற்கு வாழ்வதற்கு தேவையான தட்பவெப்பநிலை இருக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே. இப்போ அதை விட வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியுடைய தரவுகள் மூலமாக பிரிட்டன் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வலுவான ஆதாரங்களை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா டிமெத்தைல் சல்ஃபைடு, டிமெத்தைல் டிசல்ஃபைடு அப்படிங்கிற 2 ரசாயன பொருட்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அது எப்படி அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கு இது எப்படி இருக்காங்க இதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னன்னா உயிரினங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த 2 ரசாயன பொருட்கள் அப்படிங்கிறது வெளியிடப்படும் சொல்றாங்க. அதாவது கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களால தான் இந்த டிமெத்தைல் சல்ஃபைடு, டிமெத்தைல் டிசல்ஃபைடு ஆகிய 2 ரசாயன பொருட்களானது வெளிப்படுது. அப்போ அங்கே அந்த கிரகத்துல உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வருவான ஆதாரங்களை இப்போ பிரிட்டன் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி,
ஃபோர்த் இன்விடேஷனல் ட்ராக் போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்கப்பதக்கம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஃபோர்த் இன்விடேஷனல் ட்ராக் போட்டியில் நம்ம இந்திய ஈட்டியதல் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. இவர் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 84.52 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியறிந்து இந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெருவில் 2வது ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது நடைபெறுது. இதில் களப்பணிகள் பிரிவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுருச்சேந்தர் சிங், சௌரப் சௌதரி ஆகியோட இணை வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த போட்டியில் சுருச்சேந்தர் சிங் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் தனிநபர் பிரிவில் தங்கம் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 10வது கேள்வி, உலக பாரம்பரிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 18ஆம் தேதி. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பாரம்பரியங்களை வந்து பாதுகாக்கணும், அது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கிறாங்க. இந்த வருஷம் தீம் என்ன இந்த தினத்துக்கு அப்படின்னா ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் யுனெஸ்கோ பற்றி பார்க்கலாம். யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதா யுனெஸ்கோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1946 நவம்பர் 16ஆம் தேதி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ்ல இருக்கு. இதோடைய டைரக்டர் ஜெனரலாக அட்ரி அசோல இருக்காங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் உறுப்பு நாடுகள் வந்து 194 நாடுகள் இருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். சர்வதேச அரசியல் பதற்றம் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நவரத்ன ஆபரணங்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது $2850 கோடி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்னையை அடுத்த சிறுசேரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரவு மையம் 1882 கோடியில் சிஃபி நிறுவனத்துடைய தரவு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதனால ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முதல்வர் மருந்தகங்கள். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 1000 முதல்வர் மருந்தகங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த முதல்வர் மருந்தகங்களில் பார்த்தீங்கன்னா 206 வகையான ஜெனரிக் மெடிசன் வந்து விநியோகிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அடுத்த 3 ஆண்டுகள் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும் சொல்லிட்டு நம்ம நிதி ஆயக்கூடிய CEO PVR சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ வந்து இந்தியா கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கு உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக. நெக்ஸ்ட் 18th ஏப்ரல் ரிவிஷன் பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு SI பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நாளை மறுநாள் 20ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 25ஆம் தேதி நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில், அதோட ஃபீஸ் டீட்டெயில், பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் பை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. 2வது கேள்வி, விண்வெளித்துறையில் எத்தனை ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 ஆண்டுகளில். 3வது கேள்வி, எந்த மாநிலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழி பாடமாக ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 4வது கேள்வி, டஸ்லிக் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். 5வது கேள்வி, நான் கண்ட பாரதம் யாருடைய சுயசரிதை நூல்? ஆன்சர் அம்புஜத்தம்மாள். 6வது கேள்வி, நீதி வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 7வது கேள்வி, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எத்தனையாவது தொடக்க தினம் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 86வது. 8வது கேள்வி, K2 18b கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான மிக உறுதியான ஆதாரம் இருப்பதாக எந்த நாடு கண்டுபிடித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன் நாடு. 9வது கேள்வி, ஃபோர்த் இன்விடேஷனல் ட்ராக் போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் தங்கப்பதக்கம். 10வது கேள்வி, உலக பாரம்பரிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 18ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.